நீதிநெறி விளக்கம் இடுகை 26. முற்றுணர்வார் கல்வி. பொதுவாக தாம் கற்றுக் கொடுப்பது மற்றவர்களுக்கு புரியவில்லை என்றால் அதற்கு பொறுப்பை முழுவதுமாக ஏற்பவர்கள் ஆச்சாரியர்கள். ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய தொடர் சொற்பொழிவு ஒன்றில் முந்தைய நாள் கூட்டத்தில் பட்டுச்சேலை அணிந்து வந்த அனைத்து பெண்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த நாள் முதல் நீங்கள் பட்டுச்சேலை அணிய வேண்டாம், அகிம்சையை வலியுறுத்துவதற்காக அந்த போன்று கூறினார். ஆனால் மறுநாளும் பெண்கள் நிறைய பேர் பட்டுச்சேலை அணிந்தே வந்தனர். இதை கவனித்த ஒருவர் மகா பெரியவரிடம், நீங்கள் சொன்னதை இவர்கள் கேட்கவில்லையே, எவ்வளவு அலட்சியம் செய்கிறார்கள் பார்த்தீர்களா என்றார். ஆனால் மகா பெரியவர் என்ன கூறினார் என்றார், அவர்கள் திருந்தும் அளவுக்கு எனது தவ வலிமை இல்லை என்று பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார். அதுபோலவே ஒருவர் தான் கற்றவற்றை கல்லாதவர் காதில் மாட்டி விடுவார். கேட்டவர் அலட்சியம் செய்தால் அது தன் குற்றமாகவே கருதுவர் முற்றுணர்வோர். இதையே நீதிநெறி விளக்கத்தில் கற்றன கல்லார் செவிமாட்டி கையுருவும் குற்றம் தமதே பிரிதன்று முற்றுணர்ந்தும் தாமவர் தன்மை உணராதார் தம்முணரா ஏதிலரை நோவதவன்